ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் ஹேர் செலெக்ஷன் எப்படி பண்ணலாம் பேசிக்லேருந்து நம்ம அட்வான்ஸ் வரைக்கும் பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ இப்போ இங்கே லாக்கில் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இதில் காமிக்காது. நான் இப்போ லாக் எடுத்து விட்டுறேன். லாக் எடுத்துகிட்டு கீழே வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம மாஸ்க் ஆல்ரெடி செலக்ட் ஆகிடுச்சு. இந்த மாஸ்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, ஃபோட்டோ செலக்ட் பண்ணாதீங்க. மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு அதில் பார்க்கும்போது தெளிவாக கட்டணமாக இருக்கும் ஹேர் எல்லாமே. இதில் பார்த்தா ஒரு மைல்டு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை எப்படி நம்ம கிளிக் பண்ணலாம் அப்படின்னா, ஷிஃப்ட் வச்சுருக்கா அது கொடுங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்து தெளிவாக இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் லைட்டாக கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் சரியில்லை அப்படின்னா ரேடியஸ் குறைச்சிக்கிறேன். ஷிஃப்ட் வச்சு நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கில் பண்ணலாம். இப்போ அடுத்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பேக்ரவுண்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே மாஸ்க்குங்க ஆப்ஷன் இருக்கா அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டுமே தனியாக வந்துருச்சு. ஸோ போனதில் பண்ண மாதிரி தான் இதுலேயும் இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க்குங்க ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ஹேரில் உள்ள சின்ன சின்ன கேப் தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கே மேலே வந்து ரெண்டாவது ஆப்ஷன் சரியா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃபைன் ஹேர் இருக்கா அதை கொடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் எப்போ கொடுத்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அடுத்த இமேஜ் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான இமேஜ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இமேஜில் கொஞ்சம் ஹேர் பார்த்தா இதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். போனதில் பண்ண மாதிரி தான் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இடத்துல ப்ராப்பராக செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை வந்து குயிக் செலெக்ஷன் டூல் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் டன். ஸோ திரும்ப அதே மாதிரி மாஸ்க் பண்ணுவோம். இந்த இமேஜை மாஸ்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லேயர் மாஸ்க் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க்குங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஹேர் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ போனதை பண்ண மாதிரி இப்போ ரிஃபைன் ஹேர் கொடுத்து பார்ப்போம். ரிஃபைன் ஹேர் கொடுத்தாலும் அந்தளவுக்கு ப்ராப்பராக ரிமூவ் ஆகாமல் தான் இருக்குங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஃபைன் எட்ஜ் டூல்னு ஒன்று இருக்குது, ப்ரெஸ் டூல், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் டூலோட ரேஞ்சு எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, எட்ஜை ஃபுல்லாக லைட்டாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்ப உங்களுக்கு இன்னும் எட்ஜ் ப்ராப்பராக ஆகிடும்னா ஷிஃப்ட் ஆப்ஷன் வந்து லைட்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எப்போ கொடுக்க இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ப்ராப்பராக செட் ஆகலை. ஸோ இந்த ஆப்ஷன் இந்த எனேபிள் பண்ண வேண்டாம். திரும்ப ப்ரெஸ் டூல் வச்சு லைட்டாக ஒர்க் பண்ணி பார்ப்போம்.
ஓகே. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் ஹேர் செலெக்ஷன் வந்து தெளிவாக பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.